ஹலோ மக்களே, வெல்கம் டு நிஷாஸ் கிச்சன். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விடுங்க. பிடிக்கலனாலும் பரவாயில்லைங்க, கமெண்ட் பாக்ஸில் வந்து கழுவி ஊற்றிட்டாது போங்க. வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு மாதிரி எங்களை வையிறவங்களை வரவேற்கிறது தாங்க இந்த சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நல்லா காரசாரமாக வீட்டில் அரைச்ச மசாலாவை வச்சு சுவையான சிக்கன் குழம்பு எப்படி பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கைப்பிடி அளவு மல்லி எடுத்து வச்சுக்கலாங்க. மல்லி கூடவே அதில் பாதி சீரகம், 2 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக மிளகு, அதில் கொஞ்சமாக பெருஞ்சீரகம், கொஞ்சமாக அரிசி, வரமிளகாய் எடுத்து வச்சுக்கலாங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றாமல் முதல்ல அந்த அரிசியை மட்டும் நல்லா வறுத்து இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனது எடுத்து தனியாக வச்சுக்கலாங்க. அப்புறமா ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி முதல்ல மிளகை போட்டு மிளகு நல்லா வெடித்து வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க. அது கூடவே மல்லி எடுத்து சேர்த்துக்கலாம். மல்லி எடுத்து சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வறுத்து விட்டுக்கிட்டே வாங்க, அது கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற வரைக்குங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற பெருஞ்சீரகத்தை சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த கருவேப்பிலையை உருவி போட்டுக்கலாங்க. கருவேப்பிலையை போட்டுட்டு அது கொஞ்சம் மொறுமொறுன்னு வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுட்டு அப்புறமா எடுத்து வச்சுருக்கிற சீரகத்தையும் சேர்த்து விட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. அதுக்கப்புறமா நம்ம முதல்லையே வறுத்து எடுத்து வச்ச அரிசியும் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கடைசியில் மிளகாவை சேர்த்துக்கலாங்க. வர மிளகாவை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே வாங்க. அது கொஞ்சமாக நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கணுங்க. நம்ம கடையில் வைக்கிற மசாலாவை விட வீட்டில் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சோம்னா குழம்பு நல்லா சுவையாகவும் இருக்கும், காரமாகவும் இருக்கும், நமக்கு ஏற்ற மாதிரி எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு. இது நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா அதை எடுத்து நம்ம இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு இப்போ சிக்கனில் உப்பு, மஞ்சப்பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கழுவி எடுத்து வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறமா 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி தோலை உரிச்சிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஒரு சின்ன உரலை எடுத்து இந்த மாதிரி இடிச்சுக்கலாங்க. உரலில் போட்டு சின்ன வெங்காயத்தை நல்லா இடித்து சேர்க்கும்போது அது இன்னும் கொஞ்சம் சுவையாக இருக்கும். இந்த மாதிரி உரலில் இடிக்கிறதுக்கு உங்களுக்கு சௌரியமாக இல்லை அப்படின்னா, எங்கள் அம்மா மாதிரி உங்களுக்கு அதெல்லாம் பிடிக்கல அப்படின்னா சும்மா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இந்த மாதிரி தட்டிலே வச்சு நங்கு நல்லா நச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா பக்குவமாக இருக்கிற அளவுக்கு நல்லா நச்சு எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. அது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் கூடவே இப்போ இந்த நச்சு வச்ச வெங்காயத்தை எல்லாத்தையும் சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. அப்புறமா மஞ்சப்பொடி போட்டுக்கலாம் மங்களகரமாக. அது கூடவே கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நல்லெண்ணெய் சேர்க்கும்போது குழம்பின ருசியாகும். கூட லைட்டாக கொஞ்சம் கடலெண்ணெய் சேர்த்துட்டு அப்புறமா விளக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்ச எல்லாத்தையும் அரைச்சி மசாலாவை அரைச்சி எடுத்துருக்கோம். அந்த அரைச்சி வச்ச மசாலா எல்லாத்தையுமே நம்ம அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுக்க சிக்கன் மேலே போட்டு வச்சுக்கலாங்க. சிக்கன் மேலே போட்டுட்டு அதை நல்லா நம்ம கையாலேயே வச்சு பெரட்டி விடணுங்க நல்லா. ஏன்னா நம்ம கையாலேயே பெரட்டி விடும்போது தான் அந்த கைப்பக்குவத்தோடு சேர்ந்து குழம்பு இன்னும் ருசி அதிகமாக வரும். அதனால் நல்லா எல்லா பக்கமும் சேர்ந்து சிக்கன், வெங்காயம் எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பெரட்டி விட்டுக்கிட்டே வாங்க. இதை அப்படியே நம்ம மாற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. நல்லா மிக்ஸ் ஆகி வந்துக்கிட்டே இருக்கட்டும். பார்த்திங்கன்னா இப்போ ஓரளவுக்கு எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நல்லா அதுலேயும் நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பாத்திரத்தை சுற்றி இருக்கிற மசாலாவை எல்லாத்தையும் சுற்றி எடுத்து வச்சுட்டு இப்போ அந்த சிக்கனை திரும்ப இன்னொரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அந்த மசாலா தண்ணி எல்லாமே இதாகிற அளவுக்கு. இல்லாட்டி ஒரே இடத்துல மசாலா தேங்கி இருக்கிற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். மசாலா எல்லாம் இதாகிருச்சு. இப்போ அடுப்பை பற்ற வச்சு நம்ம பாத்திரத்தை தூக்கி அதில் வச்சிடலாங்க. குழம்பு அவ்வளோதாங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் மூடியை போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குழம்பு நல்லா கொதிச்சு வந்திருக்கும். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்குங்க. இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா ரெடி ஆகிருக்கும். சிக்கனுமே நல்லாவே வந்திருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ அழகாக எடுத்து ஒரு வாழை இலை எடுத்து சாதத்தை போட்டு அதில் இந்த குழம்பை ஊற்றி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு அவ்வளோ நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.